பெரும்பான்மை வகைகள்ல சாதாரண பெரும்பான்மை அரசியலமைப்பினுடைய எந்தெந்த பகுதிகளை திருத்தலாம், அதற்கு எந்த அளவுக்கு பெரும்பான்மை உறுப்பினர்கள் தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். சாதாரண பெரும்பான்மை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வருகை என்ன, மொத்த உறுப்பினர்கள்ல எத்தனை பேர் வருகை தரணும், மொத்த உறுப்பினர்கள்ல பாதிக்கும் அதிகமான பேர் என்ன பண்ணணும் அப்படின்னா வருகை, பாதிக்கும் அதிகமானவர் இல்ல எத்தனை பேர் வருகை தந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 545 பேர் மக்களவையில இருக்கிறாங்க, வருகை அப்படிங்கிறது 400 பேர் தான் தந்திருக்காங்க அப்படிங்கன்னா அவங்கள பாதிக்கும் அதிகமான என்ன 200 பிளஸ் இருந்தாலே போதும். என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அரசியலமைப்பினுடைய சில பகுதிகளை திருத்தலாம். அது என்னதுன்னு பாருங்க. புதிய மாநிலம் உருவாக்கல். புதிய மாநிலம் அப்படின்னா என்ன, இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்குறாங்க, அல்லது மாநிலத்தினுடைய எல்லையை சீரமைக்கிறாங்க, அல்லது மாநிலத்திற்கு புது பெயரிடுறாங்க. இப்படி எந்த ஒரு விஷயம் பண்ணினாலும் நமக்கு சாதாரண பெரும்பான்மை தான் தேவை. இதை பத்தி சொல்லக்கூடியது சரத்து 2 மற்றும் சரத்து 3. அடுத்து சட்ட மேலவை. எப்பவுமே பாத்துக்கிட்டீங்கன்னா மாநிலங்களுக்கு ஈரவை இருக்கும். ஆனா சட்ட மேலவை அப்படிங்கிறது நாடாளுமன்றம் நினைச்சாங்க அப்படின்னா உருவாக்கலாம் அல்லது கலைக்கலாம். அதற்கு சாதாரண பெரும்பான்மை தேவை. சரத்து 169 அதை பத்தி சொல்லுது. அடுத்து இரண்டாவது அட்டவணை அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருடைய ஊதியம் படிகள், அவருடைய சிறப்புரிமைகள் ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா சாதாரண பெரும்பான்மை. குறைவன்னா என்ன, அவையினுடைய மொத்த உறுப்பினர்கள்ல 1/10 உறுப்பினர்கள் இருந்தாதான் அவை நடத்துவாங்க, அல்லது அவை தலைவர் அவையை ஒத்தி வைத்து விடுவார். இந்த 1/10 இன்க்ரீஸ் பண்ணலாம் அல்லது குறைக்கலாம். அதற்கு தேவை சாதாரண பெரும்பான்மை. அடுத்து ஊதியம் மற்றும் படிகள். நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஊதியம் படிகளை முடிவு செய்யும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு இருக்கு. அதற்கு சாதாரண பெரும்பான்மை தேவை. அடுத்து ஆங்கில மொழி. நாடாளுமன்றத்தில் ஆங்கில மொழியினுடைய உபயோகம் மற்றும் மத்திய அரசுல அலுவலக மொழியை பயன்படுத்துறது, அதற்கும் இதுதான் தேவை. நீதிபதிகளுடைய எண்ணிக்கை. உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை கூட்டுவதற்கு சாதாரண பெரும்பான்மை தேவை. அதிகார எல்லை. உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகார எல்லையை விரிவாக்கம் செய்வதற்கு தேவை, அல்லது ஆனால் அதிகாரத்தை குறைப்பதற்கு நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை. அடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா குடியுரிமையில ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும். தொகுதி மறுசீரமைப்பு. ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பின்னரும் தொகுதி மறுசீரமைக்கப்படும். சில மாநிலங்கள்ல தொகுதிகளை கூட்டலாம், சில மாநிலங்கள்ல தொகுதிகளை என்ன பண்ணலாம், குறைக்கலாம். இதற்கெல்லாம் சாதாரண பெரும்பான்மை தேவை. ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய ஆலோசனை மிக முக்கியம். இரண்டாவதாக 5வது அட்டவணை மற்றும் 6வது அட்டவணை. 5வது அட்டவணை அப்படிங்கிறது பட்டியலின மக்கள் மற்றும் பழங்குடியின மக்கள். 6வது அட்டவணை அப்படிங்கிறது சில மாநிலங்களில் உள்ள பழங்குடியின மக்கள். இதில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா சாதாரண பெரும்பான்மை தேவை.